நல்லவரே உம்மை ஆராதிப்பே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. எல்லோரும் இரு கைகளை உயர்த்தி, காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. மீண்டும் இரு கைகளை உயர்த்தி, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. ஆண்டவர் இயேசுவுக்குள் அருமையானவர்களே, இப்பொழுது நாம் குணமளிக்கும் ஜெபத்திற்கு கடந்து செல்ல இருக்கிறோம். அனைவரும் எழுந்து நின்று கொள்வோம். உங்கள் அருகில் இருப்பவர்கள் தோளில் உங்கள் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் அருகில் இருப்பவருடைய தோளிலே உங்கள் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். நாம் ஒருவர் மற்றவருக்காக ஜெபிக்க போகிறோம். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இவ்வாறாக ஜெபியுங்கள். இயேசுவே, இது எனது கரத்தை உமது கரமாக வைத்து நான் இவர் மீது வைக்கிறேன். ஆமென். எல்லா நோயாளிகளையும் நீ தொட்டு குணப்படுத்தியதை போல எல்லா பாவிகளையும் பாவத்திலிருந்து மன்னித்து அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுத்ததை போல நீர் இவர்களுக்கும் பாவ மன்னிப்பையும் குணமளித்தலையும் கொடும். இவர்கள் நோய்களை போக்கும், இவருடைய மன காயங்களை ஆற்றும், இவருடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை எடுத்து போடும், குடும்பத்தில் அமைதியை தாரும், மகிழ்ச்சியை தாரும். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய அன்னையை போல, எங்கள் அன்னையை போல நாங்கள் கீழ்ப்படிதல் உள்ள மக்களாக வாழ, பிறரை அன்பு செய்கிற மக்களாக, ஆண்டவர் இயேசு எங்களுக்கு கற்றுக் கொடுத்த சொல்லிக் கொடுத்த கட்டளையை போல நாங்கள் ஒருவர் மற்றவர் மீது அன்பு செய்கிற மக்களாக மாற இவரை ஆசீர்வதியும், இவரை ஆசீர்வதியும் என்று நம் அருகில் இருப்பவர்களுக்காக கண்களை மூடி ஜெபிப்போம். பக்தியோடு நம்பிக்கையோடு இதோ இயேசுவின் கரம் உங்கள் வழியாக உங்கள் அருகில் இருப்பவர்களை தொடுகிறது. இதை நம்புவோம். ஆண்டவரே, இயேசுவே நீர் தொடும். எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போமா? இயேசு ஆண்டவரே, இவரை தொடும் சாமி. இதோ ஒருவரை ஒருவர் ஆண்டவரே அந்த கரத்தால் தொட்டு கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இந்த மக்கள் எல்லோரையும் ஆசீர்வதியும் ஆண்டவர். உடல் உள்ள நோயிலிருந்து விடுதலை தாரும், உடல் உள்ள நோயிலிருந்து விடுதலை தாரும். உமது அன்பு கட்டளையாகி ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ளுங்கள். கீழ்ப்படுகிற அந்த கட்டளையை கடைபிடிக்கிற மக்களாக மாற ஆசீர்வதியும். இயேசுவை போற்றுகிறோம், புகழுகிறோம் சாமி. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி இயேசுவே. ஆசீர்வதிப்பதற்காய், குணப்படுத்துவதற்காய், மனமாற்றத்தை கொடுப்பதற்காய், கீழ்ப்படிதலை தருவதற்காய் நன்றி ஆண்டவர். நன்றி இயேசுவே. நம்பிக்கையோடு இயேசு ஆண்டவர் ஒருவரை தொடுகிறார் என்று சொன்னார், அவருடைய உடல் உள்ளம் எல்லாமே மாற்றம் பெறும். இயேசுவே, இவர்களின் கரம் வழியாக நீர் ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. உடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, உடைய வல்லமை இறங்கட்டும். வல்லமை இறங்கி மாற்றுவதாக ஒவ்வொருவரையும் மாற்றும் ஆண்டவரே. மனங்களை மாற்றும் ஆண்டவரே. மனங்களை மாற்றிக் கொண்டதற்காக நன்றி. நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. நல்லவரே, உமக்கு நன்றி. இயேசுவே, உமக்கு நன்றி.
நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நல்லவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. எல்லோரும் ஆண்டவரை துதிப்போமா? இயேசுவை போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி, 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 நன்றி. நல்லவரே உமக்கு நன்றி, வல்லமையாய், வல்லமையாய் இருக்கும் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றி சொல்லுங்கள். பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்கள் நோய்களை குணப்படுத்துகிறார், உங்கள் பாவ பழக்க வழக்கத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துகிறார், உங்களை அன்பு செய்கிறவர்களாக மாற்றுகிறார். இயேசு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். கரங்களை உயர்த்தி இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. பவுலடியார் சொல்வதை போல நீங்கள் ஜெபத்தில் கேட்பதை எல்லாம் பெற்றுக் கொண்டோம் என்ற நம்பிக்கையோடு கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே நன்றி சொல்லுங்கள். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. என் குடும்பத்தை ஆசீர்வதித்ததற்காக நன்றி, என்னை ஆசீர்வதித்ததற்காக நன்றி, எனக்கு கீழ்ப்படிதலை கொடுத்ததற்காக நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நல்லவரே உமக்கு நன்றி, நன்றி இயேசு. எல்லோரும் குரல் எழுப்பி கரங்களை உயர்த்தி இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஆசீர்வதித்ததற்காக நன்றி, மனமாற்றத்திற்காக நன்றி ஆண்டவரே, குடும்பத்தில் அமைதியை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே, கல்லான இதயத்தை உடைத்து ஆண்டவரே சதையான இதயத்தை நீ மாற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இறுகி போன மனமாற மனம் இல்லாமல் இருக்கிற சகோதரனையும் சகோதரியும் இதோ இந்த நேரத்திலே நீ தொட்டு மனமாற்றி கொண்டிருப்பதற்காக நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. கழுத்து வலியால் பாதிக்கப்பட்டிருக்கிற சகோதரியே, உன் கழுத்து வலியை ஆண்டவர் இந்த நேரத்தில் தொட்டு குணப்படுத்துகிறார். ஹalleluya, ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நல்லவரே உமக்கு நன்றி, இயேசுவே 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 உமக்கு நன்றி. பாவ பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை வர வேண்டும். என்னால் இந்த பழக்கத்தை விடவே முடியவில்லை, இந்த பழக்கத்தினால் என் குடும்பத்தில் நிம்மதி இல்லை என்று கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிற சகோதரனே, ஆண்டவர் உனக்கு இன்று சொல்லுகிறார், உனக்கு இன்று விடுதலை கொடுக்கிறார். உன்னை அடிமைப்படுத்தி இருந்த உன் குடும்பத்திலே கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுத்து கொண்டிருந்த உன்னுடைய அந்த பாவ பழக்க வழக்கமானது இன்று உன்னிலிருந்து எடுக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அநேகம் பேருக்கு இன்று ஆண்டவர் அந்த மன பாரத்திலிருந்து மன சுமையிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். உங்களை அழுத்தி வந்திருந்த உங்கள் கவலை கண்ணீர் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்று துடைக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நல்லவரே உமக்கு நன்றி, நல்லவரே உமக்கு நன்றி, நன்றி இயேசுவே நன்றி. ஆண்டவர் உங்களிடம் எதிர்பார்ப்பது ஒன்றுதான். ஆண்டவர் உங்களிடம் எதிர்பார்ப்பது ஒன்றுதான். இனி உங்கள் விருப்பத்தின்படி வாழாதீர்கள், ஆண்டவருடைய விருப்பத்தின்படி வாழுங்கள். ஆமென். ஆண்டவருடைய விருப்பம் எதுவோ அதன்படி வாழ்ந்தீர்கள் என்று சொன்னார். ஆமென். இதோ பேதுருக்கு கிடைத்த அந்த ஆசீர்வாதத்தை போல உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கைதேர்ந்த மீனவர் இரவு முழுவதும் பாடுபட்டு உழைக்கிறார், அவருக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. ஒருவேளை நீங்கள் அறிவாளிகளாக இருக்கலாம், திறமைசாலிகளாக இருக்கலாம், வியாபார நுணுக்கங்களை கற்றுத் தேர்ந்தவர்களாக இருக்கலாம், நிறைய மெத்த படித்தவர்களாக இருக்கலாம். நீங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் உங்களுக்கு வரவில்லையா? சகோதரனே, சகோதரி, ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், அவருடைய வார்த்தையை நம்பி நீ வாழ். அவருடைய வார்த்தையின்படி நீ வாழ். நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். 2 மடங்கல்ல 100 மடங்கு நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவர் உன்னிடம் விரும்புவது, ஆண்டவர் உன்னிடம் விரும்புவது கீழ்ப்படிதலை. ஆமென். கீழ்ப்படிதலுள்ள இதயத்தை ஆண்டவருக்கு கொடு. இதோ இந்த நாளிலிருந்து, இந்த நொடியிலிருந்து, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையே என் பாதைக்கு விளக்கு என்று எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் கடவுள் உனக்கு தருகிற கட்டளைகளின்படி வாழ்ந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ளுங்கள். இதோ இன்றோடு முடிந்து விடக்கூடாது இந்த விசுவாச வாழ்க்கை. மாறாக
இது இனியும் நாம் இந்த உலகத்தை விட்டு கடவுளோடு சென்று சேர்கிற வரை கீழ்ப்படிதல் உள்ள மக்களாக வாழ்ந்து இறை ஆசிரை பெற்றுக்கொண்டு நாம் கடவுளோடு நித்தியத்திற்கு வாழுகிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். மாண்பியர் கீதம் பாடி ஆண்டவருடைய ஆசிரை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் வீட்டின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுவதாக. திரியேக தேவன் வாழ்கவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.